திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மே மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரிய பகவான் 15ஆம் தேதி உச்ச வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு போக போகிறார். அதே போல புதன் 14ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருந்தார் ரிஷபத்துல. இப்போ இந்த மாசம் 14ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டில இருந்து குருவோட சேர்ந்து சுக்கிரன் குரு சேர்க்கையோட நிற்க போகிறார். அதே போல செவ்வாய் இந்த மாதம் 11ஆம் தேதி மீன வீட்டுல இருந்து மேஷ வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாசனி ஒரு போராட்டமா இருந்துட்டே இருந்தது லைஃப்ல எல்லாருக்குமே. நிறைய போர் இது போல சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்குதான். இப்போ இந்த 11ஆம் தேதி இதுவும் விலகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான், குருவும் மிதுனத்துலதான் இருக்க போகிறார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த கிரகங்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்கு உண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா விரயத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சத்துல இருக்கார் 15ஆம் தேதி வரைக்கும். அப்ப இந்த 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு காசு, பணம், சொத்து சேர்க்கை, பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் உச்சம். அப்ப அந்த வேலையை அவர் கண்டிப்பா கொடுத்தே தீரணும். பண வரவை கொடுக்கணும், குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கணும், உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். நீங்க பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளுமே அடுத்தவர்களை வளர்வதற்குண்டான ஒரு வார்த்தைகளா கொடுப்பீங்க. சோ இது போல நிறைய டெவலப்மெண்டான ஒரு மாதமாக 15ஆம் தேதி வரைக்கும் இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு மேலேயும் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு தான் வராரு. அப்ப தொழில் பெருக்கங்கள், தொழில் மூலமாக லாபங்கள் வர்றது, தொழில் இருந்த தடைகள் எல்லாமே விலகிறது. உழைப்ப போட்டாலும் இனி வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேல ஒரு நல்ல சம்பளம், நல்ல ஊதியம், நல்ல பணம் வர்றது, நல்ல டெவலப்மெண்ட், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது, குடும்ப தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமா இந்த மாசம் கடகத்துக்கு உண்டு. அதே போல 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 14ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் அவரும் 11 இடத்துக்கு வந்துருவார், லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்ப 3 10 இருந்தால் தொழில்ல என்ன பண்ணலாம், அடுத்தது எப்படி டெவலப்மெண்ட் பண்றது, அந்த தொழிலுக்கு உண்டான சிந்தனைகளையும் யோசனைகளையும் கொடுத்து கொண்டே இருப்பார் புதன். புதன்னா கம்யூனிகேஷன் சொல்றோம். அப்போ அந்த தொழில் ரீதியாக நிறைய பேரை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைகிறது, நீங்க என்ன நினைச்சு என்ன யோசிச்சு என்ன பண்றீங்களோ அதெல்லாமே சக்சஸ் ஆகுறது, ஒரு அதீத தைரியம் வர்றது, எப்படி ஜெயிச்சிடலாம், எப்படி பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு அதீத தைரியத்துக்கு உங்க மனசுக்குள்ள வர்றது, இதெல்லாம் நிச்சயமா இந்த மாசம் நடக்கும். அப்ப 14ஆம் தேதிக்கு மேல அவரும் லாபஸ்தானத்துக்கு வந்துருவார். அப்ப கண்டிப்பா லாபத்துக்கு குறைவு இருக்காது. இருப்பும் விரையாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் விரையும் கொடுக்கும். பட் இருப்பினும் லாபத்துக்கு எந்த வகையிலும் குறைவு இருக்காது. ஏன்னா தனஸ்தானாதிபதியும் அதே போல முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பண வரவுக்குண்டான ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, குடும்பத்துக்குண்டான ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் உங்க மண்டையில குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த புதன் அப்படித்தான் பண்ணுவார், தூங்கவே விட மாட்டார். ஜெயிக்கிற வரைக்கும் தூங்கவே விடாது. புதன் ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கவே முடியாது. என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அதை வந்து கடைசி வரைக்கும் போட்டு போட்டு குழப்பி 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 அதை ஜெயிக்கிற வரைக்கும் அந்த தூக்கம் அப்படிங்கிறது குறைவுதான். சோ அதனாலதான் சொல்றேன், புதன் இங்க வரும் பொழுது அதிகமான சிந்தனைகள் வரும். நல்ல எண்ணங்களை வளர்த்திக்கோங்க. தொழில் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம், பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற யோசனைகளும் சிந்தனைகளும் பல வகையா பல விதமா யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் கொடுக்கும். நிறைய அறிவுபூர்வமா யோசிப்பீங்க. ஒரு விடைக்கு 10, ஒரு கேள்விக்கு 10 விடை கொடுத்துரு புதன். எல்லாமே நடக்க போகுதுங்க ஜாதகத்துல இந்த மாசம். அது சுக்கிரன் இப்ப இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல அவரும் இருக்காரு. அடுத்தது விரயத்துக்கு வந்துருவார். அப்ப சுக்கிரன் 14ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக லாபங்கள் கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்தது விரயத்துக்கு போனாலும் 2ஆம் அதிபதி உள்ள என்ட்ரி ஆயிடுவார். இங்க வெளியேறும் பொழுது இவங்க 2 பேரும் உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. தொடர் லாபத்துக்கோ உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்துக்கோ எந்த குறைகளும் இல்லை இந்த மாசம். கடகத்துக்கு அருமையா இருக்கு இந்த மாசம். அங்க விரயத்துக்கு சுக்கிரன் போனாலும் குருவோட தான் நிக்கிறார், 9ஆம் அதிபதியோட தான் நிக்கிறார். அப்ப சுப விரயங்களும் குடும்பத்துல இருக்குது, சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்துல இருக்குது. அப்பாவுக்கு பூர்த்தி பண்ண போறீங்க, அப்பா தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க, அப்பா சொத்துக்களை ஏதாவது வித்து அதுல பெருமணம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே பண்ணலாம் தாராளமாக. லாபஸ்தானாதிபதி 11ஆம் தேதி 12க்கு போச்சுன்னா ஒண்ணு இழந்து ஒண்ணு பெறக்கூடிய ஒரு அமைப்பு.
ஒண்ணு விட்டீங்கன்னா பெருசா கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். ஜாதகத்துல இருந்தாலும் இது முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும். அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 5, 10 கூடையவர் 9ஆம் வீட்டுல இருக்கு. அடுத்தது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார். இங்க இருக்கிறோட இங்க ரொம்ப யோகம், தொழில் டெவலப்மெண்ட் உண்டு. 10ஆம் வீட்டுக்கு 10ஆம் அதிபதியே வரப்போகிறார். அவர் 5 கூடையவரும் ஆகிறார். அப்ப குலதெய்வம் உங்க கூட நின்று பேச போகுது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்க போகுது. தொழில் டெவலப்மெண்ட் உங்க குலதெய்வம் உங்க கூட இருந்து உங்களை கை கொடுத்து காப்பாத்த போகுது. 10 கூடையவர் 10லயே இருந்ததுன்னா புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா தொழில் பண்ணலாம், எத்தனால போய் வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகளை நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஜாதகமாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் போட்டு பண்ணலாமா, ஏதோ ஒரு சைட்ல ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, ஒரு பக்கம் வேலைக்கு போகணும் சைட்ல ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருவார். சோ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்கு. 10 கூடயே 10ல திதி கொடுப்பீங்க, அப்பா அம்மாவுக்கு உண்டான கர்ம காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க அதெல்லாம் செய்யறது, கோவிலுக்கு பரிகாரம் பண்றது, இதெல்லாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்கள்ல. சோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த கிரகங்களுமே உங்களை கை விடல. ஒரு கிரகம் விட்டாலும் அடுத்த கிரகம் அதை பிடிச்சிருச்சு. சோ இந்த மாசம் பணவரவு, பொருளாதாரம், தொழில், லாபம் இது மட்டும்தான் இந்த மாசம் உங்களுக்கு ஓட போகுது. சோ இதை நோக்கியே உங்க பயணத்தை செலுத்துங்க. சூப்பரா இருக்கும், டெவலப்மெண்ட் அருமையா இருக்கு ஜாதகத்துல. சோ கடகராசிக்கு இது ஒரு 100க்கு 98% மேல யோகமான மாதமாக இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாசம் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்த்திருக்கோம். இப்போ உங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்கள் தொட்டு வரும் பொழுது உங்க ஜாதகத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. தசாபுத்திகள் கண்டிப்பாக நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு மாதமும் பலன்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல குரு பயிற்சி, சனி பயிற்சி, வருட பலன்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.